கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி கால எச்சரிக்கை செய்தியாக இன்றைக்கான இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். உலகத்தை பொறுத்தவரை பஞ்சம் என்றால் உடல் பசி, சரீர ஆகாரம். பஞ்சம் வறுமையானால் விலங்குகளும் மனுஷனும் தான் அவதிப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை ரட்சிப்பை பெற்ற நமக்கோ பஞ்சம் என்று சொன்னால் ஆத்தும பசி, ஆகார பசி என இரண்டாக நாம் பிரிக்கலாம். சரீரத்திற்கான பஞ்சம், வறுமை, பட்டினி எப்பொழுது வரும் என்றால் காலத்தின் மீது பழியை போடுகிற மனுஷனுக்கு விடிவு காலம் இல்லை. இளமையில் தூங்கியவன் முதுமையில் துன்பம் மட்டுமே அனுபவிக்க முடியும். உழைக்க வேண்டிய வயதில் உழைத்தால் வயதான காலத்தில் சமாதானமாக இருக்க முடியும். காலத்தை பயன்படுத்த தெரியாத மனுஷனுக்கு பஞ்சம், வறுமை, பட்டினி வருவது இயல்புதானே. ஆத்துமாவிற்கு பஞ்சம் எதனால் உண்டாகும் என்றால் தெய்வ பயம், தானம், தர்மம், நல்ல நெறி, நல்ல பழக்க வழக்கம் மனுஷனுக்குள் குறைகிற பொழுது ஆத்துமாவிற்கு பஞ்சம் உண்டாகிறது. ஆத்துமா வறுமை, பஞ்சம் எந்த நன்மையும் பிறருக்கு செய்யாமல் எனக்கு எனக்கு என்பவனுக்கு மிஞ்சுவதெல்லாம் விரக்தி, சமாதானம் இல்லாமை, சமுதாயத்தில் மரியாதை இல்லாமை, நல்ல நண்பர்கள் இல்லாமை, பிள்ளைகள் மரியாதை கொடுப்பதில்லை, எங்கும் மன நிம்மதி இல்லாமல் காய்ந்த மண் காற்றில் அலைவது போலதான் இருதயத்தில் ஈரமில்லாத மனுஷனின் இறுதி நாட்களும் இருக்கும். ஏன் இந்த நிலை? அவர்கள் வால வயதில் தேவனை தேடவில்லை. மாறாக எல்லாம் சுய சிந்தனையை ஆதாரமாக கொண்டு தன் விருப்பத்திற்கே ஓடினார்கள். மனுஷன் அவன் விரும்புகிறதை சரி என்று சொல்கிறவனைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள். தன்னையோ தன் குணத்தையோ இருக்கிற விதமாக விமர்சனம் செய்தால் விரோதியாக பார்க்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் உண்டல்லவா? அவருக்கு ஊழியம் செய்கிறவன் தவறை தவறு என்றும் சரியை சரி என்றும் உணர்த்தி சொல்ல வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பஞ்சம், வறுமையை குறிப்பிடுகிறது. இந்த பஞ்சம் வயிற்றுக்கான பஞ்சமோ பசியோ அல்ல. இந்த தாகம் தொண்டையை நனைக்கவோ நாவு வறண்டு போன உடற்சோர்விற்கானதல்ல. எப்படிப்பட்டதும் எதற்கானது என்று ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, தண்ணீர் குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன வசனம் பேசிய பொழுது மனுஷனுக்காக மனுஷகுமாரன் பூமியில் கொடுக்கப்படவில்லை. அது கர்த்தருடைய வார்த்தையே தான். ஆனால் நமக்கோ ஆமோஸின் தீர்க்க தரிசன வசனமும் கிடைத்திருக்கிறது. யோவானின் சுவிசேஷமும் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வேத வசனத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் அல்லவா? கவனமாக படிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வாசித்தோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று வாசித்தோம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றும் வாசித்தோம். அவரே குமாரனாகிய இயேசு. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
மனுஷனை மீட்கும் வல்லமை குமாரனாகிய இயேசுவினிடத்திலே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மீண்டுமாக நாம் படிக்கலாம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வசனத்தை நாம் வார்த்தை என்று படிப்போம். கர்த்தருடைய வார்த்தை அறிய கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவின் பெயரை கொண்டு நாம் படிப்போம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் இலவசமான இரட்சிப்பை அடையக்கூடாதபடி பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை. நிழலாக பழைய ஏற்பாட்டில் இருந்த இயேசு புதிய ஏற்பாட்டில் நம் இரட்சிப்பிற்கு கொம்பு தேனாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இலவசமான இரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எல்லா அதிகாரங்களிலும் இரட்சிப்பு, மீட்பு, மன்னிப்பு, தயவு, கருணை இவற்றின் வடிவமாக இஸ்ரவேலர்களுக்கு மறைபொருளாகவே இருந்தார் என்று கவனிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு பஞ்சத்தை உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது உங்களுக்கு ஒரு குறைவையும் நான் வைக்கவில்லை, எல்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் நான் கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காலத்தை உண்டாக்குவேன். அதுவே ஆத்துமாவிற்கான பஞ்சமான நாட்கள். இதோ தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தை, வார்த்தையாகிய குமாரன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் உங்களோடு வாழ்ந்தார். உங்களுக்காகவே அனுப்பினேன். அவரை இனம் கண்டுகொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சிலுவை மரத்தில் தேவ சித்தம் நிறைவேற்ற தன்னையே ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ வசன பஞ்சம் என்று குறிப்பிட்ட ஆமோஸ் அன்று இயேசுவை அவர் பார்த்ததில்லை. அது அந்த காலத்திற்கு கர்த்தருடைய வசனம்தான், கர்த்தருடைய வார்த்தை தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வார்த்தையான இயேசுவை நமக்கு கொடுத்து பரிகாரமாக பாவமில்லாத இயேசுவின் இரத்தம் மண்ணில் சிந்தி எல்லா மனுஷனுடைய பாவ விமோசனம் பெற்று பரம் ஏறி போன பின்பு அது கர்த்தருடைய வார்த்தையோ கர்த்தருடைய வசனம் அல்ல. குமாரனாகிய இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள தாமதிக்க வேண்டாம் என்றே சொல்லப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனமே, உனக்கு ஆத்துமாவில் பஞ்சம் உண்டு. எப்பொழுது என்றால் இயேசுவை நீ தள்ளி வைக்கும் பொழுதுதான். ஆமோஸ் 8:11 பிதா பஞ்சம் உண்டாக்குவேன் என்றார். அது கர்த்தருடைய வார்த்தைக்கான பஞ்சம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வார்த்தையாகத்தான் அது இருந்தது. ஆனால் நமக்கோ குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எங்கேயாவது நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் என்றோ உங்களை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்றோ சொல்லியிருக்க வேண்டும். அப்படி எங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்? லூக்கா 13:25 வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கி கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் என்றார். அங்கே ஆண்டவராகிய இயேசு நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கருணைக்கடல், கருணாமூர்த்தி, மகா பலியை ஈந்தவர். அவரையே
பாடுகளை அனுபவித்து கொண்டே ரட்சிப்பை கொடுத்தவர். மனுஷர்களுக்கு அவர்களின் கடைசி மூச்சு இருக்கும் மட்டும் ஏற்றுக்கொள்ள அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ சங்கீதம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? கர்த்தருடைய வேதம் நமக்கு பரிந்துரை செய்கிறது என்ன என்றால், மனுஷனுக்கு ரட்சிப்பின் எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனின் பிறப்பு முதல் இறப்பதற்கு முன்பு வரைதான். இறந்த பின்பு ரட்சிப்பின் எல்லை முடிந்து விடுகிறது. ரோமர் 11:7, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். காரணம், கனநித்திரையின் ஆவியையும், காணாதிருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும். காரணம், நிர்விசாரம், அலட்சியம், பொறுப்பற்ற வாழ்க்கை. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். 2 தீமோத்தேயு 3:6, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு, இதுவும் காரணமே. ரோமர் 9:31, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. இங்கே சொல்லப்பட்ட வசனத்திற்கான பஞ்சம் என்பது பரிசுத்த வேதாகமம் நம் கைகளிலிருந்து அகற்றப்படும் காலம் வரப்போகிறது என்பதல்ல. அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற இயலாத மனுஷ ஜனங்களுக்கு குமாரனை ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தையும், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் பிதாவின் ராஜ்யத்தில் அடைய கூடாதபடிக்கு மனக்கண்கள் அந்தகாரத்தில் மூழ்கியிருக்கிற ஜனங்களுக்கான வார்த்தையே. ரட்சிப்பின் நாயகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதே நித்தியத்திற்கான வழி முதலுமாகவும் இருக்கிறது. அவரே எல்லாவற்றுக்கும் முடிவுமாக இருக்கிறார். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.